60 நாள் ஜெயில இருந்து ஒரு 4 நாளா குறைச்சி சொன்னார் உங்க செயலாளர். 64 நாள் இருந்தேன். அதுல பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்களெல்லாம் ஜெயிக்க வச்சார்ல அமைச்சர், அவரு ஜூன் மாசம் 14ஆம் தேதி போனாரு, நான் 18ஆம் தேதி போனேன். எனக்கு ஜெயில 5வது பிளாக்கு, அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஹாஸ்பிட்டல் பிளாக்கு. எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா? கட்சிக்காக உயிரை கொடுத்து தியாகம் செய்து 10 தொகுதிகள் பாழாய் போனதற்கு பின்னால் பொறுப்பேற்று 97% ஒரு மனிதனால் வெற்றி பெற செய்ய முடியும் என்று சொன்னால் அது என் அண்ணன் செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் முடியும். செஞ்சு கொடுத்தாரா இல்லையா? பெட்டைகள், பேடிகள், தைரியம் இல்லாதவர்கள், எதிர்த்து நின்று ஜெயிக்க வக்கில்லாதவர்கள் பொய்யான காரணத்தை சொல்லி சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்றுவிடும் என்று நினைத்தார்கள். நான் 2ஆம் தேதி கரூருக்கு போனேன். அங்கே திரண்டிருந்த கூட்டத்தை பார்க்கும் போது நான் புல்லரித்து போனேன். ஏனென்றால் அங்கே இருக்கின்ற 80,000 வாக்காளர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் செந்தில் பாலாஜியின் உதவியை பெற்றவர்களாகவே இருந்தார்கள். அதுதான் வேடிக்கை. பள்ளிக்கு சீட்டு, ஃபீஸ் கட்ட பணம், காலேஜுக்கு சீட்டு, ஃபீஸ் கட்ட பணம், கொரோனா காலத்துல அரிசி, உதவித்தொகை, இத்தனையும் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் பிள்ளைகளாக வாழுகின்ற ஒருவனை போய் சிறையில் அடைத்திருக்கிறீர்களே, என்ன பாவம் செய்தான்? இந்த இயக்கத்தை வாழ வைத்ததை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. ஆனால் கொண்டு சொல்கிறேன், அவன் ஒரு சிங்கம். எப்படி விழுந்தானோ அதை விட வேகமாக எழுந்து வந்து உங்களை தாக்குவான், தமிழக மக்களை காப்பான். ஏதோ இந்த எம்பி தேர்தல் எல்லாத்துமே உள்ள வச்சுட்டா அவனைதான் பண்ணிடலாம் நினைச்சீங்களா? அவன் மசரு கூட பிடிக்க முடியாது. வீரனுக்கு வெளியே இருந்தாலும் ஒண்ணுதான், ஜெயில இருந்தாலும் ஒண்ணுதான். 64 நாள்ல 2 நாள் தான் அவரை சந்திச்சேன். ஒரு நாள் பிளாக்ல போய் பார்த்தேன், ஒரு நாள் வாக்கிங் வரும்போது பார்த்தேன். 2 நாள் பேசுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் போய் அவரை தொல்லை கொடுக்கல. நான் ஜாலியா இருந்தேன். என்ன சமீபத்துல பேட்டி கேட்டான் வந்து யூடியூப்ல வந்து, நீங்க ஜெயில 64 நாள் கஷ்டப்பட்டீங்களான்னு. அட போடா பொறும்போக்கு, எனக்கு எங்க தாத்தா கலைஞர் தேட்டின ஜெயில்ரா, என் வீட்டுல இருக்கிற வசதியை விட புழல்ல நல்லாவே இருந்தான்னு சொன்னேன். உடனே அவன் கேமரா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு பார்த்தேன். அது மாதிரி திமுக காரனை ஜெயில வச்சுட்டா என்ன சொந்த கட்சியை உள்ள வச்சதெல்லாம் சொன்னாங்க. ஊரெல்லாம் சொல்கிறார்கள், என்னை அவதூறு பரப்புகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு ஒரு தகப்பன் சும்மா இருப்பானா? அவர்களின் வாயை அடைப்பதற்கு என்னை சிறையில் வைத்து பாதுகாத்தான் என் அண்ணன் தளபதி. 64 நாள் முடித்தேன், வந்தேன். நான் இவ்வளவு சீக்கிரத்தில் கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று நான் நம்பவில்லை. அதற்கு காரணம் இது இருக்கிறார்களே என் தம்பிமார்கள். நான் 64 நாள் சிறையில் இருந்தேன். என்னை தமிழகம் முழுவதும் பேச வைத்த தம்பிகள் இவர்கள். எதை திறந்தாலும் எதை தட்டினாலும் நான் மட்டுமே இருந்தேன். அதுக்கு இவங்கெல்லாம் தான் காரணம். இவர்கள் கொடுத்த குடைச்சலில், இவர்கள் கொடுத்த தொல்லையில் என் தலைவன் இறங்கி வந்து என்னை ஏற்றுக்கொண்டான். அதற்காக என் தம்பிகளை உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்று 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஆட்சி வந்து இங்கே எனக்கு முன்னால் பேசினார்கள். வெயில் காலத்துல தாமரம் முளைக்காதுன்னு சொன்னார் ஒரு அண்ணன். தமிழ்நாட்டுல எப்பவுமே முளைக்காதுங்க. தூத்துக்குடியிலேயே தலைகீழ நின்னாங்க. எங்க அக்கா கனிமொழி கிட்ட போய், அங்க ஒரு அக்கா போய் நின்னுச்சு, தாமரை மலர்ந்தே தீரும். நான் சொன்னேன், அக்கா இது கடற்கரை பூமி, இங்க மலராதுக்கா. மறுபடியும் அது சொல்லிச்சு, தாமரை மலர்ந்தே தீரும். அக்கா முட்டியில தாக்கா தாமரை பூ மலரும், தூத்துக்குடியில கடல் தாக்கா மலராதுங்க. எங்க அக்கா கனிமொழி காம்பை கிள்ளி நட்டு நிக்க வச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. வெக்கமா உங்களுக்கு ஜெயிச்சவனுக்கு பதவி கொடுக்கத்தானே பார்த்துருப்பீங்க. ஆனா பிஜேபி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆன மாத்திரை, பழைய சமா, விற்காத பொருள். டெல்லியில ஒண்ணு வியாபாரம் பார்த்து இருந்தா கிரண் பேடியா, அதை கூப்பிட்டு வந்தாங்க கவர்னர் ஆனாங்களா. எம்பி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் நின்று தோத்துச்சா தமிழிசை, அதை கவர்னர் ஆக்குனாங்களா. எல் முருகன் தோத்து போனாரா, அவர் டெல்லி மந்திரி ஆனாரா.
இப்படி எக்ஸ்பிரி ஆனதெல்லாம் வச்சுக்கிட்டு பல்லடத்துக்கு வந்து கம்முன்னு போயிட்டான் ஆளு. கொஞ்சம் தூரமா போய் சொல்றான், திமுகவை அழிப்பேன். உனக்கு வரலாறு தெரியுமா? திமுகவை அழிப்பேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டி அழகு பார்த்த கட்சி திமுக. எங்க தலைவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. அப்ப ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாரு. எல்லாம் சொன்னா வயசாயிடுச்சு, செத்துருவாரு. அப்ப நான் சொன்ன மேடையில எங்க அப்பா ஒருத்தன், என் ஆத்தா ஒருத்தி. நான் சொன்னேன், என் தலைவனுக்கு இப்போது மரணம் இல்லை, காரணம் அவன் இன்னொரு சமாதியை கட்டிவிட்டுத்தான் மறைவார் என்று சொன்னேன். கட்டிவிட்டுத்தான் மறைந்தார். அதனால எங்களை எவெல்லாம் அழிஞ்சிருவேன்னு சொல்றானோ அவனுக்கெல்லாம் ஆயுசு கம்மின்னு அர்த்தம். மோடி வந்து பேசிட்டாருல்ல பிறகு. அப்புறம் நம்மால் சொன்னாராம், மோடியோட நகத்துக்கா ஏன்னா முட்டாளெல்லாம் பேசலாமாடா எங்க வீட்டுல. அவங்க அப்பா பேரையும் தாத்தா பேரையும் எடுத்துட்டா உதயநிதிக்கு 2 ஓட்டு கூட வராம. இவர் நின்னார் இல்ல அரவக்குறிச்சியில, முந்தானத்து 2ஆம் தேதி போய் தான் அந்த பூத்து லிஸ்ட் எல்லாம் வாங்கி பார்த்தேன். வாங்கி பார்த்தா ஒரு பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு பூத்து முழுக்க ஒத்த ஓட்டு. 30 வருஷம் IPS. வாயில வடை சொல்ற வேலை எங்களுக்கு இல்லை. கூட வடை சுட்டு முகமுடியெல்லாம் போட்டு வடை கொடுத்துருங்க. வடை சொல்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை. செஞ்சு காட்டுற கட்சி திமுக. இந்த நாட்டுல எத்தனையோ கட்சி. இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப தேர்தலில் நிக்க மாட்டேன், 2026 நின்னா முதலமைச்சர் சொல்றாரா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், நான் தான் முதலமைச்சர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், அடுத்த முதலமைச்சர். ஏங்க நம்ம சரத்குமார் கூட அடுத்த முதலமைச்சரா நாம கூடாதான்ட்டார், சொன்னாரா? ஆனால் உலகத்தில் ஒரு கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லாமல் மக்கள் பணியாற்றுவோம் என்று ஒரு கட்சி கிளம்பியது என்று சொன்னால் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. தேர்தலில் போட்டி போடலாமா வேணாமான்னு பாக்ஸ் வச்சு கேட்ட கட்சி தான் இந்த கட்சி. தெரியுமா உனக்கு? இந்தியாவிலேயே முத ஒரு மாநில கட்சி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களை பார்த்து வாரிசு அரசியல், வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க. இல்ல அதுவும் இல்லைன்னா இப்ப எத்தனையோ வந்துருச்சு கருத்தரிப்பு மையம். இல்ல 2 மாசத்துல கல்யாணம் ஆகி 2 மாசத்துல புள்ள ஒன்னா அதுக்கு ஒரு அம்மா இருக்குது, ரெட்டை புள்ள கல்யாணம் ஆன 2 மாசத்துல. எவ்வளவு இருக்குது பாத்துக்கங்க. உங்களுக்கு இல்லைன்னா எங்களையும் கேக்குறீங்க. எங்களுக்கு வாரிசு இருப்பதால் தான், குடும்பம் இருந்ததால், பிள்ளை குட்டி பிறந்ததால், பேரன் பேத்தி எடுத்ததால், அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை அறிந்ததால் எங்கள் தாத்தா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்தார். அவரது மகனாக பிறந்ததால், அவர் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதால் எங்கள் அண்ணன் தளபதி அப்பனுக்கு மேல் தாண்டி செய்கிறார். எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி இந்த தமிழ்நாட்டை ஆளுவார், அவரும் திட்டங்களை தீட்டுவார். நாங்க எங்க கட்சியில பதவி கொடுத்தா நீ வாரிசுன்னு சொல்லலாம். நாங்க தேர்தலில் நிக்க வைக்கிறோம். நீங்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களை கேவலப்படுத்துகிறீர்கள். நின்றார், வாக்களித்தார், வெற்றி பெற்றார், சட்டமன்ற உறுப்பினரானார், மந்திரி ஆயிருக்காரு. உங்கள மாதிரியா கொல்லப்புறமா பிளாக் டிக்கெட்ல படம் பார்க்கிற ஆளானா? மக்களை சந்திப்போம். எங்க அக்கா கனிமொழி மேல் சபை MP இருந்தாங்களா இல்லையா? ஆனா அந்த பதவியை விட்டுட்டு நான் மக்களை சந்தித்து நாடாளுமன்றம் செல்வேன் என்று சொன்ன சிங்கப்பெண் எங்கள் அக்கா கனிமொழி. நாங்க மக்களை சந்திக்கிறவங்க. ஆட்சிக்கு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாள் கொரோனா விரட்டியது, உங்களை துரத்தி தாக்கியது. ஆஸ்பத்திரிக்கு போனா ஆக்சிஜன் இல்லை, படுக்கை இல்லை, அவஸ்தை. அப்போது சொன்னோம் நம்ம பழனிசாமியை பார்த்து, ஐயா ஒரு 5000 ரூபாய் கூடிய மக்கள்லாம் நிம்மதியா வாழட்டோன்னு. பணம் எங்கே இருக்கிறது? 1000 ரூபாய் கொடுத்தார். நான் அப்போதே கேட்டேன். அந்த 1000 ரூபாய் யாருமே வேலைக்கு போகல, எல்லாம் டிவி முன்னாடி தான் உட்காந்து இருந்தோம். ஒரு மாசத்துக்கு கேபிள் டிவி காசு எவ்வளவு பாங்க? எங்க வீட்டுல 300 ரூபா, 270. 4 மாசம் கேபிள் டிவி காசு கட்டினா அந்த 1000 ரூபாய் போயிடுமா? அப்போது சொன்னான், எல்லோரும் என்ன சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, விலகிரு, தனித்திரு. இது நம்ம மட்டும் சொல்ல, உலகமே சொல்லிச்சு. உலகத்தின் போலீஸ் அமெரிக்க அதிபர் சொன்னான், விழித்திரு, விலகியிரு, தனித்திரு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்னது எங்கள் அண்ணன் தளபதி.
ஒன்றிணைவோம், உயிர் போனால் போகட்டும், மக்களை காப்போம் என்று ஒரு தொலைபேசி எண்ணை அறிவித்து இதில் தொடர்பு கொண்டால் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். கொடுத்துமா இல்லையா? அதனால எத்தனை உயிர் போச்சு. தென் சென்னை மாவட்ட செயலாளர் அன்பழகனை கொரோனாவால் இழந்த கட்சி இந்த கட்சி. எங்க அக்கா சட்டம் வந்தாலும் அது மிசாவா தடாவா பொடாவா எல்லாவற்றுக்கும் உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றி இருக்கிறோம், மக்களை காப்பாற்றினோம். அப்போது சொன்னோம், 5000 கொடு என்றால் கொடுக்க மாட்டேங்கிறாய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4000 தருவோம். எப்போது தருவீர்கள்? ஜூன் மாசம் 3ஆம் தேதி தருவோம். ஆனால் கொடுத்தது மே மாசம். அதான் கலைஞர் பிரெட். இப்ப சொன்னல 4000 ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? கல்லாவை தொடச்சி நக்கிட்டு போயிட்டானுங்க ஏடிஎம். கல்லா பெட்டியில பணம் இல்லை, ஆனா மனம் இருந்தால் கொடுக்கலாம் என்று சொல்லி என் தலைவன் கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என் அருமை தாய்மார்களுக்கு பஸ்ஸிலே பயணம் செய்வதற்கு கட்டணம் இல்லை, செய்வோம் சொன்னோம். அது இலவச பஸ்ஸா? உங்களின் உரிமை பயணம். என்னதான் வேலை பார்த்தாலும், வீட்டு வேலை, கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, ஊடு துடைக்கிறது, ஆபீஸ் துடைக்கிறது, எது பார்த்தாலும் அந்த சம்பாதனையை கொண்டு போய் கணவனிடம் கொடுப்பீர்கள், மாமனாரிடம் கொடுப்பீர்கள், மாமியாரிடம் கொடுப்பீர்கள். காலையில் எழுந்தவுடன் என்னங்க பஸ்ஸுக்கு காசு கொடு, அட்டை பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா இல்லையா? இப்போது எவரிடமும் போய் நீங்கள் கையேற்ற வேண்டியதில்லை. ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு முந்தானையை ஆட்டிக்கொண்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தால் கண்டக்டர் பஸ் விசில் அடிப்பான், டிரைவர் ஓட்டுமா. இந்த உரிமையை பெற்று தந்தது எங்களிடம் தளபதி. சரி, பஸ்ஸில் அனுப்பிச்சுட்ட, வீட்டில் இருக்கமே நாங்கள் என்ன பண்றது? வேலைக்கும் போறதில்லை, ஒன்றும் போறதில்லை, பொல்லாத புருஷன் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்றான், அவனுக்கு என்ன பண்றது கேட்டீங்க. எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு உரிமை தொகை தருவேன். கொடுத்தோமா இல்லையா? அடுத்து பெண் குழந்தை பிறந்து படிக்க போகிறார்கள், அவர்கள் கல்லூரிக்கு போக வேண்டும். சின்ன சின்ன விஷயம், ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட எப்படி செஞ்சிச்சு அந்த குழந்தைங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் கல்லூரி செல்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். உடனே கேட்டான் பையெல்லாம் சேர்ந்து, நாங்களும் தானே பசங்க, அது என்ன பொம்பளை பசங்களுக்கு மட்டுமா? புள்ளக்குட்டி இருப்பதால், பேரம் பேத்தி எடுத்ததால் எங்கள் அண்ணன் தளபதி யோசித்தார், இந்த பட்ஜெட்டில் அறிவித்தார், ஆண்களும் அரசு பள்ளியில் படித்திருந்தால் உங்களுக்கும் 1000. இதை விட எவ்வளோ செய்வோம்? நாங்க தேர்தலில் சொன்னோமா? பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற 1 முதல் 5 வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுப்போம் என்று சொன்னோமா? இல்லை. எங்கள் அண்ணன் நேராக போய் பார்த்தார், காலையில சாப்பிட்டியா? இல்ல, அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாங்க, நாங்க சாப்பிடல. நேரடியாக கேட்டார், உடனே வந்தார். திட்டம் பிறந்தது, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். இப்படி எந்த திட்டத்தை நாங்கள் செய்யாமல் விட்டு விட்டோம்? இன்னைக்கு போய் அந்த குட்கா வியாபாரத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையா? அதிமுககாரன் இங்க யார் தலைமை தாங்கி பண்ணாங்க? பொள்ளாச்சியில யார் தலைமையில சார் இருந்தது? ஓ, அந்த இவரா லேடிஸ் மேட் இருக்காரா? டேய், பொள்ளாச்சின்னு சொன்னாங்க. பொள்ளாச்சி இளநீர்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடிப்போம். நம்ம எங்க மெட்ராஸ்லாம் இளநீர் கிடைக்காது. பொள்ளாச்சின்னா தண்ணி நிறைய இருக்குன்னு சொல்லி 10 ரூபா ஜாஸ்தியா வாங்கி கொடுப்போம். இளநீருக்கே பேர் போன பொள்ளாச்சியை பாலியல் வன்கொடுமைக்கு பேர் போன ஊரை ஆக்கி துளைச்ச படு பாவிகளா நீங்களா ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருந்தான் எங்க கட்சியில, உடனே நீக்கணுமா இல்லையா? ஆனா ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு டிஜிபி டைரி எழுதி வச்சிருக்கான், எவனுக்கு எத்தனை கோடி பணம் கொடுத்தேன்னு. அந்த குட்கா போதைப் பொருளுக்கு குடோனே வச்சு நடத்திருந்தான் ஒரு மந்திரி. அவனுக்கு என்ன மந்திரி தெரியுமா? அவன் சுகாதாரத்துறை மந்திரி. மானம் கெட்டவர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதை நீங்க செய்யலன்னு சொல்ல முடியுமா? நீங்க எங்க கட்சியில ஒருத்தர் தப்பு பண்ணா, முன்னாடி நீக்கிட்டோம் இல்லையா? என்ன கூட சொன்னார் நகர செயலாளர், நான் தப்பாவே பேசல. இப்போ சொல்றேன், நான் தப்பா பேசல. நாயம் தானே சொன்னோம், குதிரையை குதிரைன்னு தானே சொன்னோம், அதான் நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் கட்டணம் அவர் குடிச்சு வச்சாரு, அதை விட்டது கொடுங்க. இப்படி குட்காவையும் கஞ்சாவையும் வியாபார குடோனா யார் வச்சிருக்கான்?
அதானி துறைமுகம் வழியாகத்தான் அத்தனையும் வருகிறது. நீ மோடியை எதிர்த்து நீ ஆர்ப்பாட்டம் நடத்தினால் நீ ஆண்மகன். கூட்டணி விட்டு வந்துட்டோம் எங்கடா வந்தீங்க நீங்க? நாங்கள் இந்த 3 ஆண்டுகளில் எத்தனை சொன்ன சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு அழகாக செய்து கொண்டு பட்ஜெட் ஒன்றாதானே இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண்மைக்கு தனியாக பட்ஜெட் போட்டோமா இல்லையா? பிடபிள்யூட தானே இருந்தது நீர்வளத்துறை. அதை நாங்கள் தனியாக ஒரு அமைச்சகம் உருவாக்குவோம். நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கோமா? சொன்னதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். எங்களை பார்த்து ஆர்ப்பாட்டம். இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போகிறது. எனக்கு 11:45 டிக்கெட்டை போட்டு அது கிடைக்கலன்னு இப்ப 10:20 போட்டாங்க. அதனால வாட்ச பாக்குறேன். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. நீங்க ஏதோ எம்பி எலெக்ஷனு என் தம்பிங்களா உங்க கையில தானே இருக்குதப்பா. நீங்க தான் இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு இந்த நாட்டையும் திமுகவையும் காப்பாற்றுற பொறுப்பு உங்க கையில இருக்கு. எனக்கு கை தட்டுறதோ எனக்கு விசில் அடிக்கிறதோ இல்லை. இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் வாழும் வரைதான் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் உயிரோடு வாழ முடியும். இல்லை என்றால் செத்து போவீர்கள். இந்த முறை ஒருவேளை நரேந்திர மோடி வந்துவிட்டால் இதுதான் கடைசி தேர்தல். இதற்கப்புறம் தேர்தலே நடக்காது. அதிபர் ஆட்சி வந்துவிடும். இங்க இருக்கின்ற மாநில சர்க்கார்லாம் உள்ளாட்சி அமைப்பு ஆக்கிடுவாங்க. அதுக்குதான் அவங்க சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்ம ரேஷன் கடை வச்சிருக்கோம்ல, ரேஷன் பொருள் வாங்குறோம்ல, ஒரே நாடு ஒரே ரேஷன். ஏன் அங்க சாப்பாட்டுக்கே இல்லாத கடைகள்ல வடநாட்டுல அவன் பூரா இங்க வந்து குவிஞ்சிட்டான். அவன் போனா ரேஷன் கடையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் இப்போ அவன் வாங்கிக்கலாம். நம்மளை போட்டு சிரிச்சிச்சுன்னா அப்படின்னுமாக்க. சரி, நீங்க ஓட்டு கேட்குறீங்க. நல்லா வந்தது. சென்னையில, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் வந்து பார்த்தீங்க. பணம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல. அங்க தென் தமிழகத்துல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இங்கெல்லாம் வெள்ளம் வந்துச்சு. நம்ம ஊர்கா மாமியோட வந்து பார்த்துருச்சு. ஒரு மாமி இருக்குதுல, நிதி மந்திரி மாமி, அதை வந்து பார்த்துச்சு. எதுக்கு வரீங்கன்னு கேட்குறேன். பணம் கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு வரீங்க? ஏன் வந்து பாக்குறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? 400 இடம் ஜெயிப்பாங்களாம். எங்கடா இருக்கு 400 இடம்? நீங்க காட்டு கொஞ்சம். 400 இடத்தை காட்டு பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இந்த 4 ஸ்டேட்டு தான் நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ற ஊர். அதை மொத்தமா கூட்டினாவே 160 தொகுதி தான் வரும். மொத்தமா பிடிச்சாலே 160 தான். இங்க நீங்க ஆளே இல்லை. தமிழ்நாடு இல்ல, கேரளா இல்ல, பெங்களூரு இல்ல, பாண்டிச்சேரியில பாதியில தூங்குறீங்க. அங்க ரங்கசாமி டெய்லி செத்து போய்க்கிறான் ஆளு. பெங்களூர்ல நீங்க இல்ல, அங்க வெஸ்ட் பெங்கால்ல நீங்க இல்ல, அப்புறம் எப்படி வருவீங்க நீங்க? ஆனால் நீங்கள் செய்த திட்டத்தை சொல்லுங்கள். நாங்க இவ்வளவு திட்டம் பண்றோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்க. 1 ரூபா வரியா கொடுத்தா 26 பைசா நம்மளுக்கு. உத்தரப்பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா 1.25 ரூபா கொடுக்குறதான் திருப்பி. கேட்டா அந்த புள்ள சவலையா இருக்கு, நீங்க நல்லா புஷ்டியா இருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவையில்லை. எவனா பிஜேபி காரன் போல கேட்கணும். தாய்மார்கள் தான் கேட்கணும். எதையாவது கையில எடுத்துட்டு கேளுங்க. எதையாவது கையில எடுத்துட்டு கேட்டீங்கன்னா தான் பதில் சொல்லுவோம். பூரா கொலகார பசங்க, திருட, பிட் பாக்கெட்டு, மொல்ல மாறி, முடிச்ச ஊத்தி எல்லாம் அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டான். இப்ப சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நடிகருக்கு சீட்டு கொடுத்தாங்க. எல்லாம் பொம்பளைங்களாம் எனக்கு கலடா பண்றாங்க, அவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா பெண்களை அவமானப்படுத்துகின்ற படத்தில் நடிப்பதுதான் அவனுக்கு வேலை. இன்னொரு எம்பி ஒருத்தன் இருக்கான், உலக நடுவில் போய் விளையாட்டுல கலந்துக்கிட்டு ஒலிம்பிக் பதக்கத்தை வாங்கச்சில்ல குழந்தைங்க, பொம்பளை பசங்கம்மா தங்க பதக்கத்தை வாங்கி வந்து குவிச்சுதுங்க. அதுக்கு கிட்ட போய் பாலியல் வன்கொடுமை. அதுகள் போராடிச்சுங்க, டெல்லியில போராடினுங்க, வாங்கின பதக்கத்தெல்லாம் கங்கையில கொண்டு போய் கொட்டுச்சுங்க. அந்த ஒரு எம்பியை நீக்கல. 4 விவசாயிய கார் ஏற்றி கொண்டா ஒரு மந்திரியோட மகன், தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு இப்ப மறுபடியும் சீட்டு. இப்படி கட்சி தமிழ்நாட்டுல அண்ணாமலைன்னு ஒருத்தரை போட்டீங்க. நான் எப்போ சொல்றேன், எங்க தலைவருக்கு IPS 9 வருஷம் வேலை பார்த்தேன், எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். கட்சிக்காரன் தான் சொல்றேன், அவர் இஷ்டம், எழுதி கொடுத்துட்டு வந்தாரு போண்டா. ஒரு IPS படிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. படிச்சு முடிச்சான்னா அவனை தயார் பண்ணி IPS அட்மிட் பண்ற வரைக்கும் தமிழ்நாடு சர்க்கார் செலவு செய்கின்ற பணம் பல லட்சங்கள். அவனுக்கு கண்டு சரியா தெரியலன்னா கண்டாக்டர் வச்சு ஆபரேஷன் பண்ணணும். காலு கோணியா இருந்தாலும் நிமித்தணும். ஆளு சவளையா இருந்தா பேண்ட் நிக்கல,
நான் இருந்தேன்னா அந்த கமிட்டியில அண்ணாமலையை எடுத்தே இருக்க மாட்டேன் வேலைக்கு. பேண்ட் நிக்காது இடுப்புல. இவ்வளவும் தயார் பண்ணி உன்னை உட்கார வைக்கிறது எதுக்காக? 58 வயசு வரைக்கும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைப்பேன்னு சொல்லிதான் பொறுப்பேற்றுட்டு போறேன். 9 வருஷம் வேலை பார்த்தேன், விட்டுட்டு வந்துட்டேன். அங்க என்ன சொன்னேன்? நான் தமிழர் என்று சொல்வதை விட கன்னடக்காரன் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். சொன்னியா இல்லையா? நீ சொன்னது வீடியோவா இருக்கு. இப்ப என்ன சொல்ற? என் மண் என் மக்கள். யார் மண் இது? இது எங்க மண்ணு. நீங்கெல்லாம் வாடகைக்கு வந்தவன். குடியிருந்தா வாடகை கொடுத்துட்டு ஒழுங்கா ஊட்டக்காலி விட்டு போயிட்டே இருக்கணும். சொல்றான் பாருங்களேன், வெக்கமே இல்லை. 9 வருஷம் ஐபிஎஸ் வேலை பார்த்தவன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டு வாடகை கொடுக்குறான், இன்னொரு ஃப்ரெண்டு டீசல் போடுறான், இன்னொரு ஃப்ரெண்டு கார் கொடுக்குறான். தூக்கு போட்டு சாவு இல்லையா? நான் 8 மாசம் கட்சியில இல்லை, 2 மாசம் ஜெயில, 6 மாசம் வீட்டுல. என்ன எல்லோரும் சொன்னார்கள், அந்த எம்எல்ஏ பாரு, இந்த எம்எல்ஏ பாரு. யாராவது போனோம், எவனாவது பார்க்க வேண்டும் என்றால் என்னை என் வீட்டுக்கு வந்து பார்க்கட்டும். அவன் தான் கலைஞரின் மகன், அண்ணன் தளபதியின் தம்பி. ஆம்பளடா. நீ தமிழ்நாடு முழுக்க போன் பண்ணி கேட்டு பாரு, எவனையாவது நான் போய் பார்த்தேன். ராத்திரி 1 மணிக்கு இந்த துண்டப்பாய் எடுத்து பார்ப்பேன். தூக்கம் வராது, மைக் இல்லை, மேடை இல்லை, எவ்வளவு அமைதியா இருக்கும். இது கட்சி. உனக்கு வாடகை அடுத்தவங்கிட்ட வாங்கி சாப்பிட்ற உனக்கு வாய் ஏண்டா சொல்லு. வீட்டு வாடகை உனக்கு வக்கு இல்லாத உனக்கு வாங்க. சரி, நீங்க வரீங்க, ஓட்டு கேட்குறீங்க, வெக்கமல்ல எம்ஜிஆரை புகழ்ந்துட்டு போற. அண்ணாமலை, நீ தானே சொன்ன உலகத்திலேயே பதவியில் இருக்கும்போது ஜெயிலுக்கு போன குற்றவாளி ஜெயலலிதா. அண்ணாமலை தானங்க சொன்னாரு. என் பொண்டாட்டி ஜெயலலிதா விட 10 மடங்கு அறிவாளின்னு சொன்னான். எங்க அம்மா ஜெயலலிதா விட 100 மடங்கு அறிவாளின்னு சொன்னான். ஆனா உன்னை நிக்க வச்சுட்டு தான் நரேந்திர மோடி சொன்னார், ஜெயலலிதா ஜியே ஓட்டு பிச்சை எடுக்க. அர்த்தம் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறீங்க, நல்லா இருக்குது. அர்த்தம் கஷ்டப்பட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று அதுக்கு பேர் வச்சு வளர்ச்சி விட்டா இவன் போய் நான் தான் பண்றான். இந்த குழப்பம் உயிரோட இருக்கலாமா? இப்ப அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு 700 சொச்சம் எம்எல்ஏ எம்பிகளை விலைக்கு வாங்கிதான் ஊரெல்லாம் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கான். இது ஒரு கட்சியா? அவருக்கு ஏன் போடக்கூடாது? இப்ப கேட்கறான், இந்தியா கூட்டணியில யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? நாங்க 2004 சொல்லிட்டு வந்தோம். 2004 வாஜ்பாய் பிரதமராக இருந்தாரு இல்லையா? அப்போ அவங்க என்ன இந்தியா ஒளிர்கிறது, வாஜ்பாய்க்கு ஓட்டு போடுதுன்னு கேட்டீங்க. நாங்க யாரு பிரைம் மினிஸ்டர் சொல்லவே இல்லை. எங்க தாத்தா கலைஞர் மட்டும்தான் சொன்னாரு, நேருவின் மருமகளே வருக, நிலையான ஆட்சி தருக இல்லையா? ஓட்டு போட்டோம், 10 வருஷம் ஆட்சி பண்ணோம். கேட்கறான், நீங்கள் டெல்லியில காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது என்ன கொண்டு வந்தீர்கள்? உன் கண் எதிர்க்க இருக்கிற பாலங்கள்லாம் போய் பாடுறா, நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் போய் பாடுறா, தமிழ் செம்மொழி ஆய்வு மையத்தை போய் பாடுறா, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தா, காவேரி பிரச்சனை தீர்த்து இருக்குண்டா. இவ்வளவு நாங்க பண்ணோம் இந்தியா ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில. நீ இந்த 10 வருஷம் என்ன பண்ண? எவ்வளவு கேஸ் இருந்தது? விலை 380 ரூபா இருந்ததா? 1150 ரூபா. யார் அப்போ விட்டு பணத்தை கொடுக்குறது? 52 ரூபா இருந்த பெட்ரோல் 102 ரூபா. டீசல் விலை ஏறி போச்சு. டீசல் விலை ஏறினதுனால காய்கறியிலேருந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாம் விலை ஏறி போச்சு. அதை குறைக்கிறதுக்கு துப்பு இல்லை. கேட்டா தமிழ்ல குரல் சொல்றாராம். தமிழ்ல திருக்குறள் சொல்ற திருக்குறள் பாத்துக்கிறீங்களா நீங்க? வெக்க கேட்டு தமிழ் வாயில நுழையெல்லாம் விட்டு போயிட்டோம். எங்க பசங்க அதை கேட்டு திருக்குறள் சொல்லுங்க சொன்னா உடனே தமிழை வளர்த்துட்டாராம். தமிழ் வழக்கத்துக்கு என்ன பணம் கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா உங்களுக்கு? பேசவே கூடாத வார்த்தை சமஸ்கிருதம், அதுக்கு கோடிக்கணக்காக அள்ளி கொடுக்குறது. பேசிய ஆட்சி பிடிச்ச கட்சி திமுக தமிழ்நாட்டுல. நாங்க காசு கேட்டா இல்ல, தமிழுக்கு காசு இல்லை, எல்லாத்தையும் விலை ஏற்றிட்ட. சரி, நீ விலைதான் ஏத்துறீங்க, இந்தியா இந்தியா நாடு நாடுன்ற நாடையாவது ஒழுங்கா வச்சிருக்கியா? நாங்க ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்தோம். விளம்பரம் கொடுத்தா அந்த சீனா கொடி வந்துருச்சா? சீனா கொடி தானே வந்தது. உடனே சீன கொடியை விளம்பரப்படுத்துகிறார்கள், தேசபக்தி இல்லாதவர்கள். போறம்போக்கு அங்க கொட்டா போட்டு இமாச்சல பிரதேசத்துல வீடு வாடகை விட்டுக்கிறான் சீனாக்காரன். அந்த வீட்டை காலி பண்றாங்க. சீனாக்காரன் வீடை கட்டிட்டான். பாகிஸ்தானுக்காரன் உள்ள போந்து டெய்லி அடிச்சிட்டு இருக்கான். அதை கேட்க துப்பு இல்லை. வெளியுறவு கொள்கை ஒழுக்கு இல்லை. நாட்டை பாதுகாக்க வக்கு இல்லை. காப்பாற்ற வேண்டியதெல்லாம் அம்பானி அதானி. நம்ம மதுரை ஏர்போர்ட்டை எவ்வளவு நாளா கேட்டுக்கிறோம், சர்வதேச விமான நிலையமா மாத்துன்னு. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையம் ஆகிடும். அம்பானி வீட்டு கல்யாணம் முக்கியமா, எங்க முத்துராமலிங்க தேவர் முக்கியமா?
செய்யணுமா இல்லையா? நாங்க என்ன செய்யல? 10 வருஷம் இந்த நாட்டில் எங்க தாத்தா கலைஞர் இருந்தார். அவர் சொன்னார், ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் முடிக்க கஷ்டப்பட்டால் நீ கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கேன் வா, திருமண உதவி திட்டம் 30,000. ஜோடிகள் ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசம். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழுங்கள். மணமகள் கர்ப்பமாகி விட்டாலா, 7 மாதம் ஆகி போனதா, கணவனால் சத்தான உணவு வாங்கி தர முடியவில்லையா, அவன் கஷ்டப்படுகிறானா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா, சத்தான உணவு தாய்க்கு கிடைக்கவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பிள்ளையை காப்பாற்று. வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா, அவனுக்கு சத்தான உணவு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, வாரம் 5 முட்டை சத்துணவாய் தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். இப்படி படித்து அவன் +1 போனானா, அவனுக்கு போவதற்கு சைக்கிள் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா, அவன் தான் வீட்டிலே முதல் கிராஜுவேட்டா, கல்லூரிக்கு காசு இல்லையா, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா, அவனும் கர்ப்பம் வைக்கிறானா, அவனும் பிள்ளை பெற்றானா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே, மாதம் ₹750 பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா, சிக்காகி போனாயா, ஆட்டோவுக்கு பணம் இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு போக முடியவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. உள்நாட்டை ஆம்புலன்ஸில் போ, ஆஸ்பத்திரியில் படு, ஆஸ்பத்திரியில் வைத்தியன் பணம் கேட்கிறானா, கவலைப்படாதே, கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ, வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா, நான் போட்ட சட்டம் இந்த நாட்டில் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பிணத்தை கொண்டு வந்தாயா, போட்டு பார்த்தாயா, அழுதாயா, ஈ வைக்கிறதா, எறும்பு கடிக்கிறதா, தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, கொளுத்த வேண்டுமா, புதைக்க வேண்டுமா, கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிபிகேட் வேண்டுமா, தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்களையா கலைஞர். அவர் பண்ணதில் தான் நம்பாலை எடுத்து, நீ கல்யாணத்துக்கு காசு கொடுப்பியா, வேலைக்கு போறதுக்கு நான் காசு கொடுக்குறேன், அவங்க சம்பாதிச்சிருவாங்க. நீ சத்துணவுல முட்டை கொடுப்பியா, நான் காலை டிஃபன் தரேன். இதுதான் வாரிசு அரசியல். வாரிசாக வந்து வீணாக்கவில்லை. நீங்க இருந்தீங்க ஆட்சியில், நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா சொல்றான், நீட் தேர்வெல்லாம் திமுக தான் கொண்டு இன்னும் எவ்வளவு நாளுங்க சொல்றது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வு இருக்குதா தம்பி? ஜெயலலிதா உசுரா இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வுக்கு வந்துதான் பொய்யா பேசி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டானுங்க. மின்சாரத்துக்கு கையெழுத்து, நீட் தேர்வு. அதை விட கொடுமை அந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அது நல்ல சட்டம் சொன்னவங்க தானே அதிமுககாரங்க. நம்ம தானே எடுத்து போராடணும். போராடுற முஸ்லீம் எல்லாம் போய் பாதுகாப்பா நின்னோம். அந்த சட்டத்தை ஆதரிச்சு பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்ட கட்சி அதிமுக. அது ஓட்டு போடல, மேல் சபையில பாஸ் ஆகிருக்காது. அதை காப்பாற்றி விட்டது நம்ம. அதனாலதான் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே அதை வாபஸ் வாங்கினாங்க. அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சோம், செய்ய வைக்கிறோம் நம்ம. நீங்க ஒண்ணும் பண்ணல. நரேந்திர மோடி நீங்க சொல்றாரு ஜி ஆஜி காஜி கோஜின்றான், நீ மொல்லமா போஜின்னு சொல்றீங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு வேணா உன் கதை. ஆட்சியில என்ன செய்யல. கொரோனா வந்துச்சு, இந்த மந்திரியா இருந்தாலும் அதிமுக எத்தனை பேர் வீட்டுல போர்டு வச்சான், யாரும் வராதிங்க கொரோனா ஒட்டிக்கொள்ளும் சொன்னாங்களா இல்லையா? பக்கத்துல ஈரோடுல இருக்காரு மந்திரி செங்கோட்டையனா, அவர் வீட்டுல போர்டு வச்சாரா இல்லையா, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா என் தலைவர் அண்ணன் தளபதி கொஞ்சோண்டு செதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம், ஒல்லியான உருவம், ஒரு 65 கிலோ தான் இருப்பாரு. ஆனால் அந்த கொரோனாவை விரட்டுவதற்கு இதே கோவைக்கு வந்து, சேலத்திற்கு வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவனை பிபி கிட் உடை அணிந்து
அதிகாரிகள் எச்சரிக்கிறார்கள், நீங்கள் போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் வயதானவர் போகக்கூடாது, ஒருவேளை நான் போய் அவன் பிழைத்துக் கொண்டால் அவனுக்காக என் உயிர் போகும் என்றால் தைரியமாக போவான் இந்த ஸ்டாலின் என்று சொல்லி கொரோனா பாதித்த ஐசியூ வார்டுக்கு போன ஒரே ஆம்பளை எங்க லண்டன் தளபதி. இவரை பார்த்து ஏன் பயப்படுறான்? தளபதியை பார்த்து ஏன் பயப்படுறான் சொல்லுங்க? கலைஞர் ஐயானா 5 வருஷம் பொறுத்து ஏமாத்தி பிடிக்கலாம் ஆட்சியை, இவர்கிட்ட கொடுத்தா பிடுங்க முடியாது. ஏன்னா 1952 பராசக்தி படம் பார்த்தவங்க எத்தனை பேருக்கு உட்காந்துக்கிறீங்க? பார்த்துருக்கல? அதுக்கு முன்னாடியும் படம் வந்துதா? நிறைய படம் வரும், 20 பாட்டு இருக்கும், 5 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், மிச்ச பாட்டுக்கு தூங்கணும், இதான் படம். ஆனால் பராசக்தி என்று ஒரு படம் வந்த பின்புதான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்டாம பார்க்க வச்ச தலைவர் டாக்டர் கலைஞர். அப்ப எவனோ கடையில விற்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா பேனாவில் இருக்கிற ஊத்துனா, கலைஞர் ஐயா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்தமா ஊத்துன மையை அது எவ்வளவு பவர் இருக்கு அது நரேந்திர மோடிக்கு தெரியும். இவனுக்கு தெரிஞ்சோ இல்லையோ அந்த காலத்திலேயே எங்க இந்திரா காந்தி ஆயாவுக்கு தெரிஞ்சுது. எமர்ஜென்சியை கொண்டு வந்து கலைஞரை பிடிக்கல, எமர்ஜென்சியை கொண்டு வந்து கலைஞரை பிடிக்கல, அவர் தான் முதலமைச்சர். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதியை கைது செய்தார்கள், சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போனார். ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்று உயிரோடு இல்லை. இன்று உதயநிதிக்கு தகுதி என்ன தகுதி என்ன என்று கேட்கிறீர்கள். திருடி விட்டு 4 லட்சம் ஃபைன் கட்டினவெல்லாம் போய் இன்னைக்கு நாட்டுல சத்திய தாய், உத்தம தாய், தியாக தலைவி. உலகத்தில் 2 பேர் தான் தியாக தலைவிகள். ஒருத்தி இருக்கிறாள், அன்னை சோனியா காந்தி. தன் மாமியாரையும் கணவனையும் ரத்தமும் சதயமாக சிதறவிட்டு ஓய்வெடுக்க போய் பின்பு மீண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வெளியே வந்து பிரதமர் பதவி அவர் காலை திட்டமிட்ட போது எனக்கு வேண்டாம் டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கு என்று சொன்னானே அன்னை சோனியா காந்தி, அவர் ஒரு தியாக தலைவி. அதற்கு பின்னால் திருமணம் முடிந்தது எங்கள் அண்ணன் தளபதிக்கு. கர்ப்பமாகி 2 மாசம் ஆகவில்லை. அவளுக்கு அருகிலே இருக்க வேண்டிய கணவன் இல்லை. காதல் கணவனோடு கட்டிலில் படுத்து புரண்ட வேண்டிய காலத்தில் காதல் கணவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டு அவளுக்கு 5ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, மறுபடம் வைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. காதல் கணவன் அருகில் இல்லை. அவளே போராடினாள், அவளே ஆஸ்பத்திரிக்கு போனாள், அவளையே பிள்ளை பெற்றாள். அந்த பிள்ளையை குளிப்பாட்டி பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்து அதற்கு ஆடை அணிவித்து அவள் கொண்டு போய் சென்னை மத்திய சிறைச்சாலையில் காதலனே கண்ணாளனே என்னை கருவாக்கியவரே, நீங்கள் கருவாக்கி விட்டு ஜெயிலுக்கு வந்து விட்டீர்கள், உங்கள் கருவால் பிழைந்த குழந்தை இதோ இருக்கிறான் என்று காட்டினாள் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. என்னடா வாரிசு? என்ன வாரிசு? இதுல எங்க வருது வாரிசு? கக்கமா இல்ல உங்களுக்கு? வாரிசு வாரிசு பந்திய 10 வருஷம் ஆட்சி, நான் இதை பொண்ணுன்னு சொல்லு, உன்னோட சாதனையும் சொல்லு, ஒன்னும் புடுங்கல. அதனால வந்து அந்த திமுக வாடிப்பேன், போயிச்சிருவேன், பள்ளம் தோண்டி போச்சு. உங்க அம்மா இருந்துச்சுடா இங்க. திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பேன். திமுக சாயல, சொன்னவங்க சாஞ்சிட்டாங்க. நேரு சொல்லாதாடா, காமராஜர் சொல்லாதாடா, ராஜாஜி சொல்லாதாடா, பக்தவச்சர் சொல்லாதாடா, அத்தனை பேருக்கு சென்னைக்கு வாங்கடா, நான் சமாதியை சுத்தி காட்டுறேன், உங்களுக்கு எங்க இடம் ஒன்று கேளு, எங்க அண்ணன் தளபதி கிட்ட கொடுக்குறது. இவ்வளவு சாதனைகளை செய்ததற்கு பின்னால் தன் சாதனைகள் கட்டுப்போகாமல் இருக்க தன் மகனை அதற்காக தயார்படுத்தி விட்டு போனால், ஒரு ஆபீஸ் வேலைக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாங்கல்ல, என்ன கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க, மார்க் எவ்வளவுன்னு கேக்குறல்ல, அது மாதிரி அடிப்படையிலிருந்து உருவாக்கி படிப்படியாக எங்கள் அண்ணன் தளபதியை பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், செயல் தலைவர், துணை முதல்வர், உள்ளாட்சித்துறை மந்திரி, பின்னால் முதல்வர். 2016 எல்லாம் சொன்னான். ஜெயலலிதா செத்து போச்சு, ஒரு 40 எம்எல்ஏவை எடுத்து நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் எல்லாரும் சொன்னாங்க. எங்கிட்ட கூட 10 பேர் சொன்னான், உங்க ஆளு தலைவர் மாதிரி செய்ய மாட்டாரான்னு. நான் சொன்னேன், எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞருக்கு பிறக்காமல் வேறு யாருக்காவது பிறந்திருந்தால் அந்த வேலையை எங்கள் அண்ணன் தளபதி செய்திருப்பார். அவர் உடம்பில் ஓடுவது ஐயா கலைஞரின் ரத்தம். ஆகவே மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி முதலமைச்சராக தவிர எச்சை சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த கட்சியிலிருந்து ஆளை திருடி முதல்வராவதற்கு இந்த முத்துவேல் கருணாநிதி தயாராக இல்லை என்று சொன்னவன் எங்கள் அண்ணன் தளபதி.
அதனால நீங்க ஜாகிரதையா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இங்க உட்காந்துருக்க எல்லாருக்கும் பாருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும், நான் எல்லா கதையும் முடிச்சுட்டேன். பேரன் பேத்தியெல்லாம் படிக்க வச்சாச்சு, ஸ்கூல் போகுது. உங்கள் தலைமுறைகள் வாழ வேண்டும், உங்கள் தலைமுறைகள் கல்வி கற்க வேண்டும். நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ, இந்திக்காரன். பேங்க்குக்கு போ, இந்திக்காரன். போஸ்ட் ஆபீஸுக்கு போ, இந்திக்காரன். ஒரு டிடிஆர் ஹிந்தியில பேசுறான், கைய வாங்கினா தமிழ்ல பேசுறான். தமிழ் தெரிஞ்சு இந்த நிலைமை எங்க போய் முடியும்? தமிழ்நாடு தமிழருக்கு என்று குரல் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அடக்குமுறை அடங்க 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 அடிக்க அதுதான் தீவிரவாதமாக உதயமாகிறது. எந்த போராட்டத்துக்கும் பாருங்க, அடக்குமுறையை தாங்க முடியாமல் உருவாவதுதான் போராட்டமே தவிர போராட்டம் தானாக உருவாவதில்லை. எங்கள் பெயரை சொல்லி நாங்க வரி கட்டுறோம், எங்க வரியை வாங்கி வச்சுக்கிட்டு நீ ஏமாத்தி அதை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் உனக்கு யார் கொடுத்தது? அதுக்கு மேல சொல்றான், இவன் தான் என்னமோ பிறந்த வாத்தாளுக்கு, அதுக்கப்புறம் இவன் கர்ப்பமா இருந்து இந்தியாவை பெற்று அதை இவனையே வளர்த்து இப்ப வளர்த்து வச்சிருக்கிற மாதிரி சொல்றான். எங்கள் மாமா நேரு மாமா நரேந்திர மோடிக்கு தெரிய வாய்ப்பில்லை, அண்ணாமலை அறிந்திருக்க நியாயம் இல்லை. மன்னர் குடும்பத்தில் பிறந்து கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாய் பிறந்த 14 ஆண்டு காலம் சிறையில் கடந்தவன் எங்கள் ஐயா நேரு மாமா. 16 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டு வன்முறைக்காக தன் உயிரை மாய்த்தாலே இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்று சொல்லி சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட மங்கை பாகிஸ்தானோடு போர் புரிந்து பாகிஸ்தானை 2ஆக பிளந்து உலகத்தில் ஒரு நாட்டை உருவாக்கிய ஒரே தலைவி எங்கள் அன்னை இந்திரா. 21ஆம் நூற்றாண்டுக்கு இந்தியாவை அழைத்து செல்வேன் என்று சொல்லி போராடிய எங்கள் ரோஜா முகத்துக்கு சொந்தக்காரன் ராஜீவ் காந்தி. இவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு பாடுபடவில்லையா? ஒரு ரயில், வந்தே பாரத்னு ஒரு ரயில் விட்டா இவன் தான் ரயிலே விட்டானா. நேரு மாமா கட்டின ஸ்டேஷனு, நேரு மாமா ரயில் விட்டாரு. எங்க ஆயா இந்திரா காந்தி அணுகுண்டு அப்பவே வெடிச்சது. ஐஐடி இருந்தது, ஐஐஎம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்பவே பச்சானுங்கள் அணையெல்லாம் நாங்கள் கட்டி தான் வச்சிருக்கோம். நீ என்ன ஒரு சின்ன ஓட்ட வடையை சுட்டுட்டு எங்களை வந்து நாங்க தான் பண்ணோம். நேரு மாமா ஆட்சிக்கு வரும்போது குண்டு ஊசி கூட தயாரிக்கிற சக்தி நமக்கு இல்லை தெரியுமா? அந்த சக்தியெல்லாம் போக்கதான் இந்தியாவை விவசாயத்தில் தன்னிறைவு நாடாக ஆக்கி அது விளைச்சல் இருக்கின்ற காலத்தில் அந்த நெற்பயிர்கள் எல்லாம் வீணாகி போகிறது என்று சொல்லி, வறுமை காலத்தில் அதை பயன்படுத்த முடியாமல் போகிறது என்று சொல்லி நேரு மாமா கொண்டு வந்தது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஒண்ணுதான் இல்லையா? விளைந்தால் செலவு போக மீதியை சேமித்து வைத்து இல்லாத காலத்தில் மக்களுக்கு கொடுக்க. அதிலும் எங்க தாத்தா வீழ்த்து கொண்டார் கலைஞர். நீ இங்கிருந்து தஞ்சாவூர்ல நெல்லை வளைச்சி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ வாங்கி மூட்டை ஆடிக்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன்னா, நீ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பித்தால் எங்கள் தாத்தா கலைஞர் சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆரம்பிச்சு எங்காலும் கூட வச்சார். இது போட்டி, இது போட்டி. இப்படி செஞ்சானே கில்லாடி செஞ்சமா இல்லையா? அந்த குடவை வாடகைக்கு விட்ட, கஷ்டப்பட்டு டாடா கம்பெனில இருந்து லைட் எல்லாம் பணம் கொடுத்து வாங்கணுமா இல்லையா? இந்தியா வாங்கணும்ல. வாங்கினதுனால தானே உக்ரைன்ல போர் நடக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்காரெல்லாம் போய் கூப்பிட்டு வந்தோம். நம்மளுக்கும் சொந்த வண்டி இருந்தது. நீ வாடகை வண்டி உக்ரைனுக்கு போவானா சார்? போக மாட்டான். அதுக்குதான் நேரு மாமா அதை வாங்கினார். இவன் வந்தா அதை மறுபடியும் டாடா கம்பெனிட்டே வித்துட்டான், எல்ஐசியை வித்துட்டான். எதையுமே விட்டு வைக்கல. ஏரோப்ளைனை வித்துட்டு ஏரோட்ரம் கட்டலாம். காரே இல்லையா, கார் ஷெட்டு கட்டினா எப்படி இருக்கும்? அந்த முட்டாள்தனமான வேலையை தான் செய்துட்டு இருக்கான். ரயில் ஒரு 50 ரயில வித்தாச்சு, பிளாட்ஃபார்ம் எல்லாம் வாடகைக்கு விட்டாச்சு. இன்னும் விற்காத உன்னை எண்ணியம் தான் விற்கல. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா நம்மளே வித்துருவோம். அது விற்காம இருக்கணும் தான் நீ திமுக ஓட்டு போட்டாகும். இந்தியா கூட்டணி வந்தா மட்டும்தான் இந்த நாடு சிறப்பா இருக்கு, இல்லைன்னா அடக்குமுறை தான். நீ என்ன சாப்பிடணும்னு அவன் சொல்றான் சார். வெள்ளக்காரன் ஆண்டான்ல, அவன் நம்மளை ஆட்சி பண்ணான், நம்மளோட உரிமைகளில் தலையிடவில்லை. நாம என்ன சாப்பிடணும், நாம என்ன ட்ரெஸ் பண்ணணும் அவன் சொல்லல நம்மளுக்கு. ஆனா இந்த கொடூர ஆட்சியாளர் சொல்கிறான், நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, ஏன்னா பசு சாமி. நாங்க என்ன சாமிக்கு 20 என் நெத்தியில பொட்டு இருக்கா சார்? இருக்கா? இது எப்ப தெரியுமா எங்க அம்மா வச்சு விட்டது? 91 ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிடுச்சு. தெத்தி அரெஸ்ட் பண்ணுவோம். அப்ப எங்க அம்மா கூப்பிட்டுச்சு, நான் அந்த பொட்டை வச்சுக்கிடாச்சு. ஏமான்னு கேட்டேன். இது ஆஞ்சநேயர் பொட்டு நைனா, இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா கிட்ட இருந்து தப்பிக்க அனுமார் சாமி உன்னை ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி அந்த வீட்டில் விட்டுருவாரு, இது வச்சுக்கிட்டாச்சு. எங்க அம்மா செத்து போயிடுச்சு, நான் வச்சிருக்கேன். நம்ம வச்சிருக்கோமா இல்லையா? நாங்க 52 சொல்லிட்டோம்டா. கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை. கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது.
பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. 52 சொன்னதை 75 60 70 வருஷத்துக்கு போட்டு மறுபடியும் நாங்க சாமிக்கு விரோதின்னா நீங்க சேட்டை பண்ண கோயில் உள்ள உட்காந்துக்கிட்டு. அண்ணாமலை சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலைத்துறையே இருக்காது, மொத்த உண்டிய ஆட்டிய போட்டதுதான். இப்ப தட்டுல மட்டும்தான் கிடைக்குது. நான் சொன்னேன், எங்க தாத்தா கலைஞர் அவர் சாதாரணமான தாத்தாவோட, அவருக்கு இருக்கிற மூளை இந்த உலகத்துல எவனுக்குமே இல்லை. இப்ப நான் சொன்னேன், இவ்வளவு சாதனை பண்ணார்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாரையும் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம் இல்ல, அதோ போறான் பாரு நொண்டி, அதோ போறான் பாரு டப்புக்கு பண்ற கண்ணு சொன்னமா இல்லையா, அவனெல்லாம் கூப்பிட்டாரு. நான் எல்லாருக்கும் பண்ணிட்டேன், உங்களுக்கு பண்ணல, நீங்களும் வாங்கடா. உங்களை யாரும் நொண்டின்னு கூடக்கூடாது, உங்களை யாரும் டப்புக்குன்னு சொல்லக்கூடாது, உங்களை ஒத்த கண்ணன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தது. அதோ போறான் பாரு பொட்டை, அதோ போறான் பாரு 9 சொன்னமா இல்லையா, அவன் மனம் நோகக்கூடாது என்று சொல்லி அவனையும் அழைத்து, நீ பொட்டை இல்ல, நீ 9 இல்ல, உனக்கு அழகான பெயர் வைக்கிறேன், திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். முன்னாடிலாம் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா நம்மால் இருக்க மாட்டான். அதே ரயில்வே தேட்டரில் அந்த தண்டவாளத்துல காக்கி ஆஃப் டவுசர் போட்டுக்கிட்டு பச்சை சிவப்பு கொடியை வச்சுட்டு தண்டகாலத்துல பிளக்கட்டு தட்டுவான்ல, அவன்லாம் நம்மவா. எங்க தாத்தா கலைஞர் தான் கூப்பிட்டார், நீ தண்டவாளத்தை தட்டுறதுக்கு பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடி ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கட்டை சுத்தில ஆடர்னு அடிப்பான்ல ஜட்ஜி, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்ல ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு சிகப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கத்துவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ் கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் பார்த்தவர் எங்கள் தாத்தா கலைஞர். கோயிலுக்கு போனா பெரிய கயிறு கட்டிச்சிருப்பான், அதை அடிக்கிறவெல்லாம் நம்மவா, நம்மால் ஆட்டுவான். அதே உள்ள போனீங்கன்னா வெள்ளிமணி ஆட்டுறவெல்லாம் கொஞ்சிமணி, அவ்வா ஆட்டுவா வெள்ளிமணியை, நம்ம பெரிய மணி ஆட்டணும். எங்க தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா வெள்ளிமணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்த கட்சி திமுக. இப்படி எல்லாம் விடிய விடிய பேச முடியும், நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருந்தால். இந்த டிக்கெட்டையும் கேன்சல் செய்துவிட்டு, என் தாய் குலமே தமிழ் குலமே, உங்களை மன்றாடி கேட்கிறேன், மண்டியிட்டு கேட்கிறேன், மடிப்பிச்சு கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். உங்களுக்காகவே இந்த இயக்கம் பிறந்தது, உங்களுக்காகவே 96 வயது வரை எங்கள் தாத்தா கலைஞர் வாழ்ந்து மறைந்தார். அவர் மறைகின்ற போது இந்த நாட்டில் திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் எங்கள் அண்ணன் தளபதி உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், பாராளுமன்றம், சட்டமன்றம் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டார். அவருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றார், அவர் உண்மையாக உறங்க வேண்டும் என்று சொன்னால், அவர் செய்த சாதனைக்கு நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் தளபதிக்கு 40க்கு 40 தாருங்கள். அவர் ஒல்லியான தேகம், 71 வயது கடந்து விட்டார், ஆனால் 17 வயது பையனை போல் ஓடுகிறார். காலையில திருச்சியில இருக்காரு, மதியானம் மதுரையில இருக்காரு, சாயந்தரம் கன்னியாகுமரியில இருக்காரு. அங்க ஃபாரினுக்கு போனார்ல துபாய்க்கெல்லாம், துபாய்க்கு 3:15 மணிக்கு பிளைட்டு, 12:30 மணிக்கு டி நகர்ல வெள்ள பாதிப்புல பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளோ செய்வானா அவரு? கலைஞர் தாத்தா அவர் பிள்ளைங்கள டாக்டர் ஆக்குனாரா? அவர் வீட்டுல இன்ஜினியர் ஆக்குனாரா? இல்லை, இந்த நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தார் அவர். அவருடைய மகன்தான் எங்கள் அண்ணன் தளபதி. அவரை 1000 குற்றம் சொல்லலாம், ஆனால் உழைப்புக்கென்றே பிறந்தவர். இந்த நாட்டில் அவரை எவனும் இதுவரை எத்தனை, என் பேர்லயே 10 கேஸ் இருக்குது. இப்ப ஆட்சிக்கு வந்து என் பேர்ல எல்லார் பேர்லயும் கேஸ் இருக்கும். யாரும் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். ஆனால் இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டை ஆளுகின்ற எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஒரே ஒரு வழக்கு கூட இல்லாத ஒரு மனிதன் என்றால் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனுமே இல்லை. அவ்வளவு பியூரா வச்சிருக்கோம் நாங்க. இவ்வளவு பியூர் சரக்கை வச்சு நாங்க வித்துட்டு இருந்தா, ஏன்னா கள்ள சாராயத்தையும் சப்பியும் கஞ்சாமத்தையும் வந்து இங்க ரோட்ல விட்டு, அண்ணாமலை ஒரு ஆளு, அவருக்கு 2 ஓட்டு வராதாங்க. தாத்தா பெரியாப்பா நீ வாயன், இந்த தேர்தல் நடக்குது இல்ல, நீ ஆம்பளை தானே, நீ ஐபிஎஸ் தானே, இதெல்லாம் உண்மையா இருந்தா எந்த தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதியில நீ நின்று நீ அண்ணாமலை ஜெயிச்சுட்டான் ரிசல்ட் வரட்டா, நான் தூக்க மாத்திரை துண்டு செத்துடுறேன். நீ தயாரான சவாலை ஏத்துக்க. இந்த அங்க ஒருத்தன் தான் நம்ம கரூர்ல போக்குவரத்து மந்திரி விஜயபாஸ்கர்,
அந்த வீடியோ வேற என்கிட்ட காமிச்சு தொழிச்சாங்க. அவன் பேசியிருக்கான் போன தேர்தலில் 21 தேர்தலில் செந்தில் பாலாஜி நான் பார்த்தேன். நான் உறப்பனுக்கு பொறுத்துதான் உன்னை இந்த வாட்டி தோக்கடிச்சிடறேன்டான்னு இருக்கான். இப்ப நீ தோத்து போயிட்டு என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு உங்க அம்மா கிட்ட போய் யாருன்னு கேட்டுருக்கணும். கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் நிக்கிறேன், என் கண்ணில் செந்தில் பாலாஜி எதனா வாயை திறந்தாரா? கரூர்ல 4 தொகுதி ஆம்பளையா நின்னா ஆம்பளையா நிக்க வச்சா 4 சீட்டையும் ஜெயிச்சு கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல 10 தொகுதி தோத்துட்டோம். 3 மாசம்தான் பொறுப்பு மந்திரி. ஏன் அந்த சக்தி அவருக்கு இருக்கு சொல்றீங்களா? செந்தில்னாவே போருக்கு போன முருகர், பாலாஜின்னா வெங்கடேச பெருமாள் அவதாரம். 2 பேரும் ஒரு பேரை வச்சிருக்காரு. அவரால் முடியாதே ஒன்றும் கிடையாது. இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்குள்ள வந்துருவாருன்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை வராமல் போனாலும் அந்த நல்ல உள்ளத்துக்கு, அந்த உழைப்பாளிக்கு, உங்களை வாழ வைத்த புத்தமனுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் அவருக்காக திமுகவிற்கு வாக்களியுங்கள். அப்போதுதான் இந்த மண்ணும் மக்களும் காப்பாற்றப்படும். இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா என் காலத்துல அரசாங்கம் சொல்லிச்சு 2 பெற்றால் இன்பமயம், நாம் 2 நமக்கு 2 சொல்லிச்சா. நான் 2ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த தலைமுறை வந்துச்சு, என் பசங்க தலைமுறை, 1 பெற்றால் ஒளிமயம், பசங்க 1ஓட நிறுத்திருச்சு. நாம இப்படி கஷ்டப்பட்டு நம்மளை அடக்கி மக்கள் தொகையை குறைச்சா இவன் சொல்றதை எதையும் கேட்க மாட்டான். ஊபிலி 10 பிரதேசம், குஜராத்ல 800 சீட்டு, 800 வந்து 39 31 ஆகிடுவோம். 8 சீட்டு நம்மளுக்கு இல்ல. இப்படி இந்த பக்கம் சீட்டை குறைச்சி அங்க சீட்டை உயர்த்தி அங்க ஓட்டு போட்டா மொத்தம் போதும்னு போயிடுவான். இதுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இவங்கெல்லாம் திருடனுங்க, 1ஆம் நம்பர் திருட. அதனால நீங்க வாழணுமா சாவணுமா? நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னல, நீ வாழணும்னா திமுக கூட்டணி ஜெயிக்கணும். செத்து போற எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். வாழ விட மாட்டான், படிக்க வைக்க மாட்டான். 5ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 10ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், +1க்கு பப்ளிக் எக்ஸாம், +2க்கு பப்ளிக் எக்ஸாம். இது எங்க வச்சாங்க? ஏன் 5ஆவது பைலட்டா நிப்பாட்டிடுவேன், மாடு மேய்க்க அமைச்சிடலாம். 8ஆவது பைலட்டா நிப்பாட்டிடுவேன், 10ஆவது பைலட்டா அதுக்குதான் இத்தனை தடக்கல் பண்றாங்க. இந்த தடக்கல்லாம் தாண்டறதுக்கு தான் எங்கள் அண்ணன் தளபதி படிக்கிற பசங்களுக்கு 1000 தரேன், அப்பாவா நான் 1000 தரேன், படிச்சு ஒழுங்கா கரை சேர்க்கிட்டு. நீ படிச்சா மட்டும்தான் அதை எவனும் திருட முடியாது. பணம் இருந்தா திருடிடுவான், படிப்பை திருட மாட்டான். படிங்க என் கம்பெனின்னு சின்ன குழந்தையில இருந்து சாப்பாடை கொடுத்து வளர்க்கிறார். அதுதான் தளபதி, அதுதான் உதயநிதி. இப்ப சொல்றேன், நமக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு. இந்த கட்சியை காப்பாற்றணும்னா அந்த உதயநிதி வர வேண்டும். அப்பதான் அந்த உதவ வேண்டும் என்ற எண்ணம் அந்த ரத்தத்தில் மட்டும்தான் உள்ளது. அதனால் நீங்கள் சிந்தித்து உங்கள் நெஞ்சில் கை வைத்து ஐயா பெரியாரின் உழைப்பையும், ஐயா கலைஞரின் உழைப்பையும், அண்ணன் தளபதியின் உழைப்பையும், இப்போது உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் உதயநிதியின் உழைப்பையும் மனதில் வைத்து சிந்தித்து உதயசூரியனை உதிக்க செய்தால் அது உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் தரும், இந்த நாட்டுக்கு வெளிச்சம் தரும். வாய்ப்புக்கு நன்றி. தெலுங்கு தமிழ். வணக்கம்.